வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் நவம்பர் மாசம் 6ஆம் தேதி, 11ஆம் தேதின்னு சொல்லிட்டு 2 கட்டங்களா தேர்தல் நடைபெறவிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. களத்துல என்டிஏ, மகா கட்பந்தன் அப்படின்ற பெயர்ல இண்டி அலையன்ஸ், பிரசாந்த் கிஷோரினுடைய ஜன்ஸ்வராஜ், ஆம் ஆத்மி பார்ட்டி, ஏஐஎம்ஐஎம் இந்த கட்சிகள் தனித்தனியா போட்டியிடுறாங்க. களம் அப்படின்றது என்டிஏ வெர்சஸ் மகா கட்பந்தன், என்டிஏ வெர்சஸ் இண்டி அலையன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இண்டி அலையன்ஸினுடைய முதல்வர் வேட்பாளரா தேஜஸ்வி யாதவை இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் சொல்லாம இருக்கிறாங்க காங்கிரஸ். அதற்கான காரணம் காங்கிரஸ் சீட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி அந்த கூட்டணிக்குள்ள ஒரு சின்ன சிக்கல் அப்படின்றது இருக்குது. என்டிஏ அலையன்ஸ்குள்ளேயும் சிக்கல் அப்படின்றது இருக்குது. தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் 2 கூட்டணியிலையும் சிக்கல் இருக்குது. 2 பேரும் மாறி மாறி வசைபாடிட்டு இருக்கிறாங்க. பீகார் இவ்வளவு மோசமா போனதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அண்ட் ஆர்ஜேடி சொல்றாங்க. இல்லங்க, காங்கிரஸ் பண்ணதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் அண்ட் என்டிஏ தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. யாருக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல கருத்து கணிப்பு முடிவுகள் வந்துட்டு இருக்குது. இந்த வீடியோல நாம லோக் போல் அவர்கள் சமீபத்துல ஒரு கருத்து கணிப்பை எடுத்து முடிவுகளை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய ரிசல்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். லோக் போலினுடைய பீகார் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்டிஏ 38ல இருந்து 41% வாக்குகளையும், மகா கட்பந்தன் 39ல இருந்து 42% வாக்குகளையும், மற்றவர்கள் 12ல இருந்து 16% வாக்குகளையும் பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. 243 தொகுதிகள் இருக்கக்கூடிய இந்த சட்டமன்றத்துல 122 பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள். அந்த வகையில லோக் போலினுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்டிஏ 105ல இருந்து 114 இடங்களையும், மகா கட்பந்தன் 118ல இருந்து 126 இடங்களையும், மற்றவர்கள் 2ல இருந்து 5 இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்க நம்ம பார்த்தோம்னா என்டிஏ மேக்சிமம் சீட் பிடித்தா கூட 114, மெஜாரிட்டிக்கு தேவையான இடங்களை பிடிக்கல. மகா கட்பந்தன் மேக்சிமம் சீட் பிடித்தார்கள்னா 126, மெஜாரிட்டிக்கு தேவையான இடங்களை பிடிக்கிறாங்க. அவர்களே மினிமம் சீட் பிடித்தார்கள் 118, மெஜாரிட்டிக்கு தேவையான இடங்களை பிடிக்கல. ஸோ இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது மகா கட்பந்தன் இண்டி அலையன்ஸ் மேக்சிமம் சீட் பிடித்தார்கள்னா அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர்கள் மினிமம் சீட் பிடித்தார்கள்னா அங்க தொங்கு சட்டமன்றம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் லோக் போலினுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். மகா கட்பந்தனுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது தொங்கு சட்டமன்றம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.